அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு. பொதுவாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு டாப்பிக்கும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக வந்து பண்ண முடியுமோ, எவ்வளோ சின்ன சின்ன வீடியோஸாக பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறேன். இன்றைக்கி நான் கொண்டு வந்துக்கிற இந்த சாப்டர் வந்து கிரவுண்ட் ரூல். நம்ம பார்த்துட்டோம், பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில் வரும்பொழுது அவங்களுடைய பீரியடை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம். கம்பெனி ரூல் அண்டு கிரவுண்ட் ரூல் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்போம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கம்பெனி ரூலை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து கிரவுண்ட் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ரூல் வந்து ரொம்ப பெரிய செக்ஷன் அது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்ட்டாக பிரித்து தான் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தினமும் காலையில் 5 மணிக்கு வரும். நீங்கள் காலையில் எழுந்து நம்மளுடைய கிளாஸஸை பாருங்கள். அந்த ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. அதை பாருங்கள், கொஞ்சம் நேரம் படிங்க. காலையில் எழுந்து படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற நேரத்தில் காலையில் எழுந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் விடிய காலையில் 5 மணிக்கு ஒவ்வொரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். தினமும் நம்மளுடைய கிளாஸஸ் வரும். நீங்கள் தினமும் வந்து அட்டன் பண்ணுங்கள். சண்டேல கூட நம்ம கிளாஸஸ் இருக்கும். சண்டேல காலையில் 5 மணிக்கு கூட நம்ம கிளாஸஸ் வரும். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நோட்டு ஒன்று போட்டு நான் எழுதி போடுற பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. அதிகமாகலாம் இப்போ எழுத தேவையில்லை. எங்ககிட்ட புத்தகம் இருக்குன்னா நீங்கள் புத்தகத்தை வச்சு படிங்க. வீடியோ ஒரு தடவை பாருங்கள், தென் புத்தகத்தை கொஞ்ச நேரம் வச்சு படிங்க. அந்த டாபிக் மட்டும் போதுமானது. இல்லை என்கிட்ட புத்தகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்குங்க. கொஞ்சமாக தான் எழுதி போடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொஞ்சமான டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பேன். நீங்கள் அதை படித்தாலே போதும். ஏன்னா அதிகமான டேட்டாவை படித்து குழம்பிக்கிறத விட குறைவான டேட்டாவை தெளிவாக படித்தோம்னாலே போதும். நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே போவோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து கம்பெனி ரூலை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் கிரவுண்ட் ரூல் 1858 1947 வரைக்கும் இந்த கிரவுண்ட் ரூல் ஆனது இருந்தது. இந்த கிரவுண்ட் ரூல் வந்து இந்தியாவுக்கு வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிப்பாய் மியூட்டினி 1857 தான் சிப்பாய் புரட்சி நடக்கும். 1806 வேலூர் கழகம் நடக்கும். வேலூர் கழகத்தில் வந்து அதுவும் வந்து ஒரு சிப்பாய் புரட்சி மாதிரி தான். வேலூர் கழகத்தில் வந்து வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேலூர் கோட்டைக்குள்ளே மட்டுமே நடந்திருக்கும். பட் ஆனால் இந்த சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் புரட்சி அப்படிங்கிறது இங்கே வட இந்தியாவில் நடக்கும். இந்த ஏரியாக்களில் குறிப்பாக இந்த டெல்லி, மீரட் இந்த மாதிரி ஏரியாங்களில் இந்த புரட்சி வந்து நடக்கும். இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த அதிகாரம் வந்து அதிகமாக இருந்த இடம் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்களுடைய அந்த புரட்சி நடந்ததுனால அதிகப்படியான இம்பேக்ட் வந்து ஏற்பட்டிருக்கும். நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. நம்ம வந்து சிப்பாய் மியூட்டினை பற்றி படிக்கும்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படிப்போம். அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதன் காரணம் என்னென்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய அந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. அதன் பிறகு கிரவுண்ட் ரூல், இங்கிலாந்துடைய ஆட்சி வந்து இந்தியாவுக்குள்ளே வருது 1858 1947 வரைக்கும். அப்படி வந்த உடனே அவங்க முதல்ல ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டை பார்த்தோம். ரெகுலேட்டிங் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டமாக அவங்க கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அந்த சட்டங்களெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி இங்கிலாந்து அரசாங்கம் முதலியாக இந்தியாவுக்கான அவங்க கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் ஒரு சில சட்டங்களில் வந்து ஏற்றுறாங்க. ஸோ அந்த சட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இந்த ஆக்ட் தான் வந்து கொண்டு வராங்க. இது எதனால் அப்படின்னா 1857 சிப்பாய் மியூட்டினால் 1858 வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டத்துக்கு பேர் வந்து ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு பேர். இது சிப்பாய் மியூட்டினால் கொண்டு வந்திருந்தாலும் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது இதோடைய இன்னொரு பேர் என்னென்னா ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு நல்ல நிர்வாகம், ஒரு நல்ல அரசு இந்தியாவில் அமைப்பதற்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் வந்து இது இன்னொரு பேர். ஸோ இதோடைய சிறப்பம்சம் என்ன, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு இருந்தாலும் இதில் நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இங்கிலாந்து வந்து நேரடியோட கட்டுப்பாட்டில் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த கவர்னர் ஜெனரல். நம்ம படிச்சிருப்போம் லாஸ்ட் கிளாஸில். கவர்னராக இருந்த பெங்காலுடைய கவர்னராக இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. முதல்ல வங்காளமாக இருந்தது, அது பிறகு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. நம்ம பார்த்துருப்போம், சார்ட்டர் ஆக்டர்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து அந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அந்த மெத்தடை அபாலிஷ் பண்ணி அதுக்கு பதிலாக
வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வைஸ்ராய்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வைஸ்ராய்னா என்ன, பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்னால் என்ன, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் பார்க்குறதுனால நான் வந்து லிமிட்டடான சோர்ஸஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது லார்ட் கானிங். கானிங் பிரபு தான் இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய். இது பிரபலமான கொஷின். இது நீங்கள் அடிக்கடிக்கு ஸ்கூலில் படிக்கும்போது கூட இந்த கொஷினை எதிர்கொண்டிருப்பீங்க. இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் லார்ட் கானிங். அதன் பிறகு 1858 இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த முதல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி வந்துச்சு இல்லையா இந்த ஆக்டில் ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, நம்ம வந்து பிரிட்டிஷோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் எதுவாக இருந்தாலும் நம்மளே வந்து தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்கிறதுனால தான் இந்த புரட்சி வந்து உருவாச்சு. அதன் காரணமாக இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான நபர்களை நம்மளுடைய அந்த கலந்தாய்வில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுனாலோ இல்லை ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னாலே அவங்களே வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுப்பாங்க. அதன் காரணமாக வைஸ்ராய் என்ன பண்ணார், அவருக்கு தகுந்த மாதிரியான சில ஆட்களை அந்த கவுன்சிலில் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் வந்து கொண்டு இருப்பாங்க. அதன் காரணமாக இதில் ஒரு கவுன்சில் ஒன்று உருவாகிருக்கும். ஒரு 8 பேர் கொண்ட கவுன்சில். இந்த ஆக்டில் 8 பேர் கொண்ட கவுன்சிலை இந்தியா கவுன்சில், இந்தியாவை சேர்ந்த ஒரு 8 பேர் வந்து அந்த கவுன்சிலில் வந்து நீங்கள் நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலை திருத்துறதுக்காக ஒரு திருத்தம் நம்ம அமெண்ட்மெண்ட் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அடுத்தது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்த கவுன்சிலை சீர்திருத்தத்துக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் வந்து 1861. இந்த 1861 அவங்க சொல்லியிருப்பாங்க நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் இதுலேயும் வந்து இல்லைனாலும் அவங்க வந்து அட்லீஸ்ட் கன்சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு வந்து இது நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேட்கறதுக்காக நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து வைஸ்ராய் வந்து நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு 3 மெம்பர்ஸை இதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யார்? ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் டிங்கர் ராவ். இந்த 3 பேர் தான் வந்து முதல்ல அந்த கவுன்சிலில் வந்து வைஸ்ராய் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இந்த ஆக்டில், இந்தியன் கவுன்சில் ஆக்டில் நாம் முக்கியமாக அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல பட்ஜெட்டை இந்த ஆக்டில் தான் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு முதல்ல பட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது இந்தியாவுக்குன்னு ஒரு பட்ஜெட். இவங்களுக்கு இது செய்யணும், இவங்களுக்கு இது செய்யணும். ஏன்னா வந்து இப்போ இங்கிலாந்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்ததுனால ஸோ அவங்களுக்கு இது ஏதாவது இந்த கவர்மெண்ட் இந்த நாட்டை வழிநடத்துறதுக்கான சில கட்டாயங்கள் வந்ததுனால முதல்ல பட்ஜெட்டை வந்து இந்த ஆக்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1860. இதுதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 நாம் பார்க்குற விஷயங்கள். இதுக்கு முன்னாடி வந்து 8 கவுன்சில் மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க. ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் டிங்கர் ராவ் அப்படிங்கிற 3 பேர் கொண்ட குழுவை 1862 வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டில் தான் வந்து முதல் பட்ஜெட், இந்தியாவுடைய முதல் பிரிட்டிஷ் பட்ஜெட் வந்து 1860 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. அதை வந்து திரும்ப வந்து ரீஃபார்ம் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 1892 ஒரு சட்டத்தை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு 3 மெம்பர்ஸ் கொண்ட நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்னும் 3 பேர் வேணாம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டம் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் இந்த இன்க்ரீஸ் ஆன மெம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ண கூப்பிடுங்க. முன்னாடி பார்த்துருப்போம், இந்த முதல்ல பட்ஜெட் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த பட்ஜெட் குறித்தும் அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், சும்மா கடமைக்கு அவங்கள கூப்பிடாமல் இந்த பட்ஜெட் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன்லேயும் வந்து அவங்கள வந்து பணியமர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கவுன்சில்ஸ் ஆக்ட் சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த ஆக்டில் வந்து எலெக்ஷன், இந்த தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, வைஸ்ராய் வந்து அவர் யாரெல்லாம் விருப்பமோ அவங்களாம் வந்து தேர்ந்தெடுத்திருப்பார். முன்னாடி பாருங்கள், இந்த 3 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து வைஸ்ராய் வந்து அவருக்கு இஷ்டமான நாட்களில் 3 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த எலெக்ஷன்ற வார்த்தை வந்து இந்த ஆக்டில் வந்து இருக்காது, இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ண மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கிரவுன் ரூலில் நம்ம பார்க்க போகிற முதல் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்
1892 இந்த 3 ஆக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்க போகிறோம். இதோட வந்து இந்த கிரவுன் ரூல் வந்து முடியலை, இன்னும் நிறைய ஆக்ட்டுங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கில் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குன்றதுனால நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இந்த நோட்ஸ் வந்து எழுதிக்கிங்க, நான் கொஞ்சம் நகர்ந்துக்கிறேன். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுடைய நோட்டில் எழுதிட்டாலும் ஓகே, இல்லை எதுவுமே என்னால் எழுத முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதை படிச்சுட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் கிரவுன் ரூலில் வந்த அடுத்த ஆக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.